அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட எனது பயணம் புத்தகத்தை பற்றி படிச்சுட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் 7, நான் தோல்வியை தழுவிய போது. எனது நீண்ட துடிப்பான வாழ்வில் நான் பல உயர்ந்த வெற்றிகளை அடைந்திருக்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் நம் தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றியுள்ள பணித்திட்டங்களில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். நாட்டின் மிக உயர்ந்த பதவியை வகித்த அரிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்துள்ளது. பின்னால் திரும்பி பார்ப்பதற்கு பல சாதனைகளும் இருக்கின்றன. அவற்றில் சில சாதனைகள் நானே சொந்தமாக சிந்தித்தவை. வேறு சில சாதனைகள் மிகவும் சிறந்த திறமை பெற்ற குழுக்களுடன் சேர்ந்து நிகழ்த்தியவையாகும். ஆனாலும் தோல்வி எனும் கசப்பு மருந்தை சுவைக்காமல் ஒருவரால் வெற்றிக்கனியை போதுமான அளவு ருசிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தோல்வி உடனிழைத்து வருகின்ற மனச்சோர்வு எனும் குமிழிக்குள் நான் வெறித்து பார்த்துள்ள போது நாணயத்தின் 2 பக்கங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். வாழ்வின் மிக கடினமான பாடங்களை நான் கற்றிருக்கிறேன். இப்படிப்பினைகளை மீண்டும் நினைவுபடுத்தி அசை போட்டு பார்ப்பது மதிப்பான விஷயம்தான். ஏனெனில் பல கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நான் மீள்வதற்கு அவை எனக்கு உதவியுள்ளன. என் வாழ்வில் அப்படிப்பட்ட ஆரம்பகால நிகழ்வுகளில் ஒன்று, நான் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவனாக இருந்தபோது நிகழ்ந்தது. அங்கு எனது வடிவமைப்பு ஆசிரியராக இருந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அக்கல்லூரியின் தலைவராகவும் இருந்தார். ஒரு முறை 4 மாணவர்கள் அடங்கிய குழுக்களாக நாங்கள் பிரிக்கப்பட்டோம். தாளப்பறக்கும் தாக்குதல் விமானம் ஒன்றை எங்கள் குழு வடிவமைக்க வேண்டியிருந்தது. அது குறித்து காற்றியக்க வடிவமைப்பிற்கு நான் பொறுப்பேற்றிருந்தேன். நாங்கள் பல வாரங்களாக கடினமாக உழைத்தோம். எனது குழுவில் இருந்த மற்றவர்கள் உந்து சக்தி, கட்டமைப்பு, கட்டுப்பாடு, கருவிமயமாக்கல் போன்ற விமானத்தின் பிற அம்சங்களை வடிவமைத்து கொண்டிருந்தனர். எங்களது மற்ற பயிற்சி திட்ட வேலைகள் அனைத்தும் அந்த நேரத்தில் முடிந்துவிட்டிருந்ததால் எங்களுடைய யோசனைகளை பற்றி விவாதிப்பதிலும் அவற்றை ஆய்வு செய்வதிலும் நாங்கள் பல மணி நேரங்களை செலவிட்டோம். எங்களுடைய பணித்திட்டத்தை கொண்டு எங்கள் பேராசிரியர்களை பிரமிக்கச் செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் அனைவரும் குறிப்பாக இருந்தோம். எங்கள் திட்டம் எப்படி சென்றது என்று அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்தனர். ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் உருவாகியிருந்த வடிவமைப்பை தான் பார்க்க விரும்பியதாக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் என்னிடம் கூறினார். அதை நான் அவரிடம் காட்டிய போது அவர் அதை தனக்கே உரிய விமர்சன பார்வையோடு ஆய்வு செய்தார். அவரது தீர்ப்பை கேட்பதற்கு நான் மூச்சு விட மறந்து அவருக்கே காத்து கொண்டிருந்தேன். தனக்கு முன்னால் விரித்து வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை அவர் பார்த்தபோது அவரது புருவங்கள் சுருங்கிய விதம் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. பிறகு அவர் தன்னை நோக்கி கொண்டார். அதன் பிறகு அவரது வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியடைய செய்தன. கலாம், இது போதுமான அளவு சிறப்பானதாக இல்லை என்று அவர் கூறினார். அவர் என்னை கடுமையாக பார்த்தபடி, நான் இதைவிட சிறப்பாக உன்னிடமிருந்து எதிர்பார்த்தேன். இது அவ்வளவு வசீகரமான வேலைப்பாடு அல்ல. உன்னை போன்ற திறமையான ஒருவன் இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கியிருப்பது எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். நான் வாயடைத்து போய் அவரை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தேன். நான் எப்போதும் என் வகுப்பில் தலைசிறந்த மாணவனாக இருந்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு ஆசிரியரும் உன்னை போன்ற திறமையான ஒருவன் இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கியிருப்பது எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார். நான் வாயெடுத்து போய் அவரை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தேன். நான் எப்போதும் என் வகுப்பில் தலைசிறந்த மாணவனாக இருந்து வந்திருந்தேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு ஆசிரியரிடமும் நான் ஒருபோதும் எந்த பிரச்சனைக்கும் ஆளானதில்லை. இந்த தர்ம சங்கடமான உணர்வும் அவமானமும் எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்பேராசிரியர் இன்னும் கூடுதலாக தன் தலையை ஆட்டிவிட்டு, நான் எனது அனுமானங்களை மீண்டும் முதலிலிருந்து சிந்தித்து ஒட்டுமொத்த வடிவமைப்பையும் மீண்டும் முதலிலிருந்து செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார். நான் அவமானத்துடன் அதை ஒத்துக்கொண்டேன். அதன் பிறகு அவர் அடுத்த மோசமான செய்தியை போட்டு உடைத்தார். நான் அந்த வடிவமைப்பு வேலையை மீண்டும் செய்ய வேண்டியிருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டியிருந்தது. தம்பி, இது வெள்ளிக்கிழமை மதிய நேரம். திங்கட்கிழமை மாலைக்குள் குறையற்ற ஒரு அமைப்பு வடிவத்தை நான் பார்க்க வேண்டும். உன்னால் அதை செய்ய முடியவில்லை என்றால் உன்னுடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டுவிடும் என்று அவர் கூறினார். இப்போது நான் மேலும் அதிகமாக வாயெடுத்து நின்றேன். கல்வி உதவித்தொகை கிடைத்தால் மட்டுமே என் கல்லூரி படிப்பு எனக்கு கட்டுப்படியாக கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லை என்றால் நான் என் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டியதுதான். எனது சொந்த லட்சியங்களும், எனது பெற்றோர், எனது சகோதரி மற்றும் ஜலாலுதீன் ஆகியோர் என்னை குறித்து கொண்டிருந்த கனவுகளும் என் கண்முன்னே பளிச்சிட்டு விட்டு வெகு தூரத்தில் எங்கோ சென்று மறைந்துவிட்டு போல தோன்றியது. எனது எதிர்காலத்தை இவ்வளவு இருள் சூழ்ந்ததாக ஆகக்கூடிய சக்தி எனது பேராசிரியரின் ஒரு சில வார்த்தைகளுக்கு இருந்தது என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. நான் நேராக செயலில் இறங்கினேன். என்னை நிரூபிப்பதென்று நான் உறுதி பூண்டேன். அன்றிரவு நான் சாப்பிடவில்லை. இரவு முழுவதும் நான் என் வரைபடத்தின் முன்பாகவே அமர்ந்திருந்தேன். என் தலைக்குள்ளே மிதந்து கொண்டிருந்த எனது வடிவமைப்பின் முந்தைய பாகங்கள் அனைத்தும் இப்போது திடீரென்று ஒன்று திரண்டு நான் மேற்கொண்டு செயல்படுவதற்கு ஏற்ற வகையில் வடிவம் பெற துவங்கின. நான் ஒருமித்த கவனத்துடன் செய்த வேலை என் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் விலக்கியது போல் தோன்றியது. அடுத்த நாள் காலைக்குள்
நான் ஏதோ ஒன்றால் ஆட்டுவிக்கப்பட்ட ஒருவனைப் போல் செயல்பட்டு கொண்டிருந்தேன். சாப்பிடுவதற்கும் குளித்து உடை மாற்றுவதற்கும் ஒரு சில இடைவெளியை எடுத்துக்கொண்டு பிறகு மீண்டும் என் வேலையில் கவனம் செலுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் என் வேலை கிட்டத்தட்ட முடிவடைந்திருந்தது. நான் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய விதத்தில் அது ஒரு நளினமான நேர்த்தியான வடிவமைப்பாக இருந்தது. அதற்கு இறுதிச் சுற்று மெருகேற்றல்களை நான் கொடுத்து கொண்டிருந்த போது என் அறைக்குள் வேறு யாரோ ஒருவர் வந்திருந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என் பேராசிரியர் அங்கு தனது வெள்ளை நிற டென்னிஸ் உடையில் நின்று கொண்டிருந்தார். டென்னிஸ் கிளப்பிற்கு போய்விட்டு திரும்பி வரும் வழியில் அவர் என் அறைக்குள் வந்திருந்தார். அவர் எவ்வளவு நேரம் அங்கு நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியாது. இப்போது எங்கள் கண்கள் சந்தித்து கொண்ட போது அவர் சற்று முன்னால் வந்தார். என் வேலையை பல நிமிடங்கள் அவர் எடை போட்டார். பிறகு தன்னை நிமிர்ந்து கொண்டு என்னை பார்த்து புன்னகைத்தார். நான் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர் என்னை பிரியத்துடன் கட்டி அணைத்தார். பிறகு என் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு, உன்னுடைய வேலையை அன்று நான் நிராகரித்த போது நான் உன்னை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியிருந்தேன் என்பதை நான் அறிவேன். சாத்தியமற்ற ஒரு காலக்கெடுவை நான் உனக்கு நிர்ணயித்தேன். ஆனாலும் அக்காலக்கெடுவை மிக சிறப்பான ஒரு வடிவமைப்பை உருவாக்கியதன் மூலம் நீ வெற்றிகரமாக எதிர்கொண்டு விட்டாய். உன் ஆசிரியர் என்ற முறையில் நீ உனது சொந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள உனக்கு உதவுவதற்காக உனது எல்லை வரை நான் உன்னை உந்தித்தள்ள வேண்டியிருந்தது என்று அவர் கூறினார். நான் 2 நாட்களாக அனுபவித்த பெரும் மனச்சோர்வுக்கு பிறகு அந்த வார்த்தைகள் என் காதுகளுக்கு தேனாக பாய்ந்தன. அவ்வார்த்தைகள் என் உறுதியையும் தன்னம்பிக்கையும் மீட்டுக் கொடுத்தன. அன்று நான் 2 பாடங்களை கற்றுக்கொண்டேன். தனது மாணவனின் முன்னேற்றத்தை தனது மனதில் கொண்டுள்ள ஓர் ஆசிரியரால் தான் அம்மாணவனுக்கு மிகச்சிறந்த நண்பராக இருக்க முடியும். ஏனெனில் உங்களை சிறப்பாக செயல்பட வைப்பது எப்படி என்பதை அந்த ஆசிரியர் அறிவார். 2வது, சாத்தியமற்ற காலக்கெடு என்று எதுவும் கிடையாது. நான் பல கடினமான பணித்திட்டங்களில் பணியாற்றியிருக்கிறேன். அவற்றில் சில பணித்திட்டங்களை நான் மிக உயர்ந்த தலைவர்கள் கண்காணித்து வந்திருந்தனர். ஆனால் பேராசிரியர் சீனிவாசனின் தயவால் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் என் திறன்கள் மீது நான் பெற்ற மறு உத்தரவாதம் என் வாழ்வில் பின்னாளிலும் எனக்கு உதவியது. நான் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் என் படிப்பை முடித்த பிறகு என் தொழில் வாழ்க்கை துவங்கியது. அங்கு அதைவிட கடினமான படிப்பினைகள் தொடரவிருந்ததை நான் அறிந்திருக்கவில்லை. முதலில் பெங்களூரில் இருந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் நான் பயிற்சி பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தேன். விமானத்தை பற்றியும் அவற்றின் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் பற்றியும் அங்கு நான் ஏராளமானவற்றை கண்டேன். நான் ஒரு தொழில்முறை விமானியாக ஆக விரும்பினேன் என்பதை அப்போது நான் உறுதியாக அறிந்து கொண்டேன். அந்நிறுவனத்தில் பயிற்சியை முடித்துவிட்டு வானூர்தி பொறியாளராக நான் பட்டம் பெற்று வெளியே வந்தபோது 2 வேலைவாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. ஒன்று விமானப்படையிலிருந்து வந்தது, இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநரகத்திலிருந்து வந்தது. இவ்விரண்டு இடங்களிலிருந்தும் நேர்காணலுக்கான அழைப்புகள் எனக்கு வந்தன. விமானப்படைக்கான நேர்முகத் தேர்வு டெராடூனிலும், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநரகத்திற்கான நேர்முகத் தேர்வு புதுடில்லியிலும் நடைபெறவிருந்தன. மனத்தில் பெரும் நம்பிக்கையுடன் நான் அவற்றை எதிர்கொள்ளச் சென்றேன். ஒரு விமானத்தை நான் முதன்முறையில் மிக அருகில் சென்று பார்த்தது மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வைத்ததால். விமானத்தின் பல்வேறு அமைப்புகளை மாணவர்களுக்கு விளக்குவதற்காக 2 பழைய விமானங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மீது எப்போதுமே எனக்கு ஒரு தனிச்சிறப்பான ஆர்வம் இருந்தது. நான் அவற்றின் பால் மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்பட்டேன். மனிதன் தனது எல்லைகளை கடந்து சிந்திப்பதற்கும் தனது கனவுகளுக்கு சிறகுகளை கொடுப்பதற்குமான அவனது திறனை அவை எனக்கு எடுத்துரைத்தன. விமானத்தில் பறப்பது குறித்து நான் கொண்டிருந்த ஆர்வம்தான் வானூர்தி பொறியியலை நான் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு காரணமாக இருந்தது. என்னால் பறக்க முடியும் என்ற நம்பிக்கையை காலப்போக்கில் நான் எனக்குள் உருவாக்கி வளர்த்திருந்தேன். வானில் மேலும் மேலும் உயர எழும்பிக் கொண்டிருக்கும் ஒரு இயந்திரத்தை கட்டுப்படுத்துவதுதான் எனது மிக விருப்பமான கனவாக இருந்தது. நேர்முகத் தேர்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து வட இந்தியாவை நோக்கி நான் பயணித்த போது இக்கனவு என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு விமானியாக ஆக வேண்டும் என்ற என் கனவு இறுதியில் என் கைக்கட்டும் தூரத்தில் இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து டேராடூனுக்கான எனது பயணம் புவியியல் ரீதியாக மட்டும் நீண்டதாக இருக்கவில்லை. எனது சாதாரண துவக்கத்திலிருந்து விமானப்படை விமானி என்ற ரூபத்தில் இமயமலையில் அடிவாரத்தில் எனக்காக காத்து கொண்டிருந்த பரிசு வரை நான் பயணிக்க வேண்டியிருந்த தூரத்தை கருத்தில் கொண்டபோது அது மிக நீண்டதொரு பயணமாகவே இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநரகத்திற்கான நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக நான் முதலில் புதுடில்லியில் தங்கினேன். நான் மிக உறுதியான நம்பிக்கையோடு இருந்தேன். நேர்முகத் தேர்வு சுலபமாக இருந்தது. என் அறிவு எல்லைகளை நான் வெகு தூரம் உந்தி தள்ள வேண்டியிருக்கவில்லை. நான் ஒரு வாரத்தை புதுடில்லியில் செலவிட்டுவிட்டு பிறகு விமானப்படை தேர்ந்தெடுப்பு மையத்தில் நடைபெறவிருந்த எனது அடுத்த நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக டேராடூனுக்கு பயணமானேன். 20களின் துவக்கத்தில் இருந்த ஓர் இளைஞன் என்ற முறையில் அந்த நேரத்தில் பரந்த உலகில் நான் எவ்வளவு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அப்போதுதான் எனக்கு புரிய துவங்கியது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். நான் என் படிப்பிற்காக முதலில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு வேறு பெரிய நகரங்களுக்கு சென்றபோது நான் மிகுந்த கூச்ச சுபாவம் கொண்டவனாகவும் எளிதில் வாய் திறந்து பேசாதவனாகவும் இருந்தேன். எனது ஆளுமையில் ஓரளவு உறுதியை உருவாக்கிக் கொள்வதற்கு நான் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. அனைத்து விதமான பின்புலங்களை கொண்ட பல்வேறுபட்ட மக்களுடன் நான்
கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட முயற்சித்தேன். நான் அதை செய்தேன். அது சுலபமானதாக இருக்கவில்லை. பல சமயங்களில் நான் வெறுப்பும் ஏமாற்றமும் அடைந்தேன். ஆனாலும் நான் என் படிப்பை முடித்துவிட்டு ஒரு வேலையை தேட புறப்பட்ட போது எனது ஆளுமை சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்தது. எனது எண்ணங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் போதுமான அளவுக்கு சிறப்பாக எடுத்துரைப்பதற்கான திறனை நான் வளர்த்து கொண்டிருந்தேன். விமானப்படை தேர்ந்தெடுப்பு மையத்தில் நடைபெற்ற எனது நேர்முகத் தேர்வில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் விடையளிக்க துவங்கிய போது தகுதிகள் மற்றும் பொறியியல் பின்புலத்தோடு கூடவே நேர்முகத் தேர்விற்கு வந்திருந்தவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட விதமான சாமர்த்தியத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தனர் என்பதை நான் உணர்ந்தேன். நேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்தவர்களிடம் பிரகாத்திரமான உடற்கட்டையும் மிகவும் நேர்த்தியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமையையும் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். நேர்முகத் தேர்வை நான் என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்தேன். இந்த வேலையை நான் வெகு காலமாகவும் மிக ஆழமாகவும் விரும்பி வந்திருந்தேன். இந்த வேலை எனக்கு கிடைத்துவிடும் என்று நான் உறுதியாக இருந்த அதே நேரத்தில் நான் கவலையாகவும் பதற்றமாகவும் இருந்தேன். இறுதியில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. 25 நபர்கள் அடங்கிய அக்குழுவில் நான் 9வது இடத்தில் இருந்தேன். ஆனால் 8 இடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன. ஒரு விமானப்படை விமானியாக ஆவதென்று நான் கொண்டிருந்த கனவை நனவாக்க முடியாமல் நான் தோற்று போயிருந்தேன். என்ன நிகழ்ந்தது என்று புரிந்து கொள்ள நான் முயற்சித்த போது என் இதயத்தில் ஏற்பட்ட வலி இன்னும் என் நினைவில் இருக்கிறது. நான் மிகவும் பிடித்தமான ஒரு ஆள் விருப்பம் சுக்குநூறாக உடைய துவங்கிய போது நான் தனது கனவு முடிந்துவிட்டது என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஒருவருக்கு துயரமும் வெறுமையும் தவிர வேறு எதுவும் மிஞ்சுவதில்லை. நேர்முகத் தேர்வின் முடிவை பார்த்த பிறகு என்னால் என் அறைக்குள் இருக்க முடியவில்லை. என் அறையில் என்னை சுற்றியிருந்த சுவர்கள் அனைத்தும் சேர்ந்து என்னை நெருக்கி தள்ளுவது போல் நான் உணர்ந்தேன். புத்துணர்ச்சியூட்டும் காற்று எனக்கு தேவைப்பட்டது. எனவே நான் வெளியே இருந்த திறந்த வெளிக்கு சென்றேன். நான் சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு செங்குத்து பாறையின் விளிம்பை அடைந்தேன். கீழே ஒரு ஏரியில் மினுமினுத்து கொண்டிருந்த நீரை பார்த்து கொண்டு அடுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தபடி அங்கு நின்று திட்டங்கள் மாற்றப்பட வேண்டியிருந்தன. முன்னுரிமைகள் மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டியிருந்தன. ஒரு சில நாட்களுக்கு ரிஷிகேஷுக்கு சென்று வாழ்வில் மேற்கொண்டு முன்னே செல்வதற்கான ஒரு புதிய வழியை தேடுவதென்று நான் தீர்மானித்தேன். அடுத்த நாள் காலையில் நான் ரிஷிகேஷை சென்றடைந்தேன். அங்கு கங்கை நதியில் நீராடினேன். கங்கையை பற்றி நான் ஏராளமான விஷயங்களை கேள்விப்பட்டிருந்த போதிலும் என் வாழ்வில் முதன்முறையாக இப்போதுதான் நான் அதை பார்த்து கொண்டும் அனுபவித்து கொண்டும் இருந்தேன். ஒரு குன்றின் மேலே இருந்த சிவானந்த ஆசிரமத்தை பற்றி எனக்கு கூறப்பட்டிருந்தது. நான் அங்கு நடந்து சென்றேன். நான் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தபோது ஒரு வினோதமான அதிர்வை நான் உணர்ந்தேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு சலனமற்ற உணர்வு இருப்பு கொள்ளாமல் பரிதவித்து கொண்டிருந்த என் ஆன்மாவிற்கு ஒரு நிவாரணியாக அமைந்தது. சாதுக்கள் எல்லா இடங்களிலும் அமர்ந்து ஆழமாக தியானித்து கொண்டிருந்தனர். அவர்கள் யாரேனும் ஒருவர் என்னை துன்புறுத்தி கொண்டிருந்த கேள்விகளுக்கு விடையளித்து என் கவலையை தணிக்க மாட்டாரா என்று நான் ஏங்கினேன். சுவாமி சிவானந்தவை பார்க்க எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தது அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. மாறாக நான் பேசுவதற்கு முன்பாகவே அது என்னை இவ்வளவு துயரத்துக்கு ஆளாக்கியிருந்தது என்று அவர் என்னிடம் கேட்டார். என் துயரத்தை பற்றி அவருக்கு எப்படி தெரிந்தது என்று நான் கன நேரம் யோசித்துவிட்டு சமீபத்தில் என் வாழ்வில் நிகழ்ந்தவற்றை பற்றி அவருக்கு விளக்கத் துவங்கினேன். அவர் பொறுமையாக காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரு ஆழமான அமைதியுடன் கூடிய புன்னகையால் என் கவலைகள் அனைத்தையும் விரட்டியடித்தார். அடுத்து அவரது வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் நான் கேட்டதிலிருந்தே மிகவும் ஆழ்ந்த அர்த்தம் கொண்டவையாக இருந்தன. அவரது மெல்லிய ஆனால் ஆழமான குரல் இன்னும் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர் பேசிய வார்த்தைகள் இவைதான்: உன்னுடைய விதியை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் தொடர்ந்து முன்னே நடைபோடு. ஒரு விமானப்படை விமானியாக ஆவது உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ என்னவாக ஆகவிருக்கிறாய் என்பதும் இப்போது உனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள பாதையில் உன்னை வழிநடத்தி செல்வதற்கு அத்தோல்வி இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. உனது இருத்தலுக்கான உண்மையான நோக்கத்தை தேடு. கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை நீ முழுமையாக ஒப்படைத்து விடு. அந்த பாடம் என் மனதில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையில் விதியை எதிர்த்து ஏன் சண்டையிட வேண்டும்? இந்த தோல்வி கடவுள் எனக்காக வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்று நான் நிச்சயமாக நம்பினேன். நான் புதுடில்லிக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த போது இது குறித்து நான் நீண்ட நேரம் அசை போட்டேன். அங்கு தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநருக்கு நான் ஒரு முதுநிலை அறிவியல் உதவியாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததை நான் கண்டேன். விமானியாகும் கனவை நான் கைவிட்டேன். செய்யப்பட வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருந்ததையும் கொடுக்கப்பட்டிருந்த வேலையில் என் இதயத்தையும் ஆன்மாவையும் முழுமையாக நான் ஈடுபடுத்தவிருந்தேன் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். என் தொழில் வாழ்க்கையை நான் இவ்வழியில் துவக்கினேன். என்னைப் போலவே ஒரு இலக்கை நிர்ணயித்து வாழ்க்கையில் முன்னே அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நபரும் எதிர்பாராத முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் நமது இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். நமது பாதைகளை நாம் மீண்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு பின்னடைவையும் வாழ்வின் ஒரு புதிய பக்கத்தையும் நமது சொந்த ஆளுமைகளை பற்றி நமக்கு அதுவரை தெரிந்திராத ஒன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
முட்டுக்கட்டைகளை நாம் சமாளிக்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள் ஒளிந்திருக்கின்ற ஏராளமான துணிச்சலையும் சிரமங்களிலிருந்து மீள்வதற்கான நமது திறனையும் நாம் பீரிட்டு எழச் செய்கிறோம். இந்த வளங்கள் நமக்குள் எப்போதுமே இருந்து வந்துள்ளதை நாம் தோல்வியை எதிர்கொள்ளும் போது மட்டுமே உணர்கிறோம். அவற்றை கண்டுபிடித்து நம் வாழ்வில் தொடர்ந்து முன்னோக்கி நடைபோட வேண்டியது மட்டுமே நமது வேலை.